Hello friends, welcome to Great Kriya and Magic Show. Animation Movies Tamil Dubbing Part 2. Part 2ன்னு பார்க்கணும்னா செக் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். மூவிஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருங்க. நீங்கள் அதில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணியிருக்கலாம். டேரக்ட் லிங்க் தாங்க, ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். மக்களே, இது என்னுடைய செகண்ட் வீடியோ. இந்த வீடியோக்கு உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் வேணும். மறக்காமல் உங்களுடைய பொண்ணான தைலால் மிஸ்டர் பேட்மேன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம முதல்ல பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா எ பக்ஸ் லைஃப். நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா எறும்பு கடிச்சா கூட போனால் போட்டுன்னு விட்டுருவீங்க. அந்த அளவுக்கு இந்த படம் சூப்பராக இருக்கும். படத்தில் எறும்புகளோட வாழ்க்கை, அதுங்க உணவு சேமிக்கிற முறை, அதை பற்றி விளக்கமாக சொல்லியிருப்பாங்க. அது போக மற்ற பூச்சிகளை காமிச்சிருப்பாங்க. படம் நல்லா அருமையாக இருக்கும். படத்தில் வில்லன் பார்த்தீங்களா, நம்ம வெட்டிக்கிளி தாங்க. படத்தில் வில்லன்னா எறும்புகளோட சாப்பாடு புளிங்கி தின்னோம். வெட்டிக்கிளிங்க சமாளிக்கிறதுக்காக எறும்புகளாம் ஒன்று சேர்ந்து ரவுடி பூச்சிங்களை கொண்டு வரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுங்களாம் சர்க்கஸ் பூச்சிங்க எறும்புகளாம் சேர்ந்து எப்படி வெட்டுக்கிளிங்க துரத்துறது, அதுதான் கதை. படத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டால் ஒன்று வாழ்வுன்ற ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருப்பாங்க. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்க. நம்ம செகண்டாக பார்க்குற படம் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் லைஃப் ஆஃப் பெட்ஸ். 2016 வந்த படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா பெட்ஸை பற்றி எடுத்துருப்பாங்க. நம்ம வேலைக்கு எங்கேயாவது வெளில போனதுக்கப்புறம் வீட்டில் பெட்ஸெல்லாம் என்ன பண்ணுது, அதை மையமாக வச்சு இதை படம் எடுத்துருப்பாங்க. வீட்டில் வளர்க்குற பெட்ஸுக்கும் ரோட்டில் உள்ள பெட்ஸுக்கும் இடையில உள்ள சண்டை, இதை மையமாக வச்சு தான் அந்த படம் எடுத்துருப்பாங்க. படம் அருமையாக இருக்கும், ட்ரை பண்ணிப்பார். நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா த குட் டைனோசர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டைனோசர் விவசாயம் பண்ணிட்டுருக்கோம். எதே டைனோசர் விவசாயம் பண்ணுவோம்? ஆமாங்க, இந்த படத்தில் டைனோசர் விவசாயம் பண்ணுவோம். ஹீரோவோட அப்பா டைனோசர் பார்த்தீங்கன்னா ஆற்றுல வர வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடும். அதனால ஹீரோக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருப்பாரு. இது போவா ஒரு தடவை ஹீரோ வீட்டை விட்டு வழி மாதிரி போயிடுவார், குறைஞ்சி போயிடுவார். திருப்பி அவர் வீட்டுக்கு போனாரா இல்லையன்றது தான் கதை. இவர் பாதி வரையில் ஒரு சின்ன காட்டுவாசி வர வைப்பார். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி 2 பேரும் சேர்ந்து பண்ணுற சாகசனம் தான் இந்த படம். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா ஹோப்ஸ் நான் இஸ் கான். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆனிச்சு. ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகுதுன்றதை காட்டு விலங்குகள் எல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய கப்பலை கட்டுதுங்க. அந்த கப்பலில் சில விலங்குகள் மட்டும் தான் பயணிக்க முடியும் அப்படின்ற ஒரு பாஸ் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பாவோட அந்த கப்பலில் ஏற முடியல, அவங்களுக்கு பாஸ் கிடைக்கல. ஹீரோவோட அப்பா எவ்வளோ தான் கெஞ்சி கேட்டானோ அவங்க பாஸ் கொடுக்கல. அவங்க கப்பலில் ஏறினாங்களா இல்லையா? இந்த பிரச்சனைக்கு நடுவில் ஹீரோட அப்பாவும் ஹீரோவும் தனித்தனியாக பிரிஞ்சிருவாங்க. ஹீரோட அப்பா ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் கதை. படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 4ஆவதாக பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மேரியோ பிராஸ் மூவி. இந்த மூவியை பற்றி நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரியும். நம்ம சின்ன வயசில் சூப்பர் மேரியோன்ற கேமை ப்ளே பண்ணியிருப்போம். அந்த கேம் அப்படியே படமாக எடுத்து வச்சுருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அனிமேஷன்லையும் கேமில் உள்ளபடியே இருக்கும். மேரியோவோட தம்பியை வில்ல கடத்தி வச்சுருவான். வில்லங்கிட்ட இருந்து மேரியோட தம்பியை எப்படி காப்பாற்றுன்றது தான் படத்தோட கதை. படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்மளுடைய 90s சின்ன வயசு ஞாபகத்தை உங்களுக்கு நினைவூட்டும். சரி மக்களே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லப்பட்ட 5 மூவிஸ்க்கான லிங்க்கும் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். கீழே கமெண்ட்ஸில் செக் பண்ணி பாருங்கள். 5 மூவிக்கான லிங்க்ஸும் டெலகிராம் சேனலில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.